சூரியன் மாலையில் மறைந்தாலும் காலையில் எழுந்துவிடும். அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியனுக்கு மறைவே இல்லை. த சன் நெவர் செட்ஸ். திமுக கழகத்தை பொறுத்தமட்டில் திராவிட இயக்கம் 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்டது. வியர்வையிலும் கண்ணீரிலும் இரத்தத்திலும் எழுதப்பட்ட தியாக வரலாறு தான் திராவிட இயக்கம். அதை அடியோடு துடைத்தெறிவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது வரம்பு மீறியதாகும். அவருடைய பதவிக்கு அது பொருத்தமானதல்ல. ஆணவத்தோடும் அகந்தையோடும் ஒரு 75 ஆண்டு கால தியாக வரலாற்றை கொண்ட ஒரு இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியதாகும். எனது கண்டனத்தை ஆளுநருக்கு இங்கே அவர் எப்படி வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அதை போல உள்துறை அமைச்சரும் வருகிற போதெல்லாம் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் ஒழித்து கட்டுவேன்கிற முறையிலே பேசுவது கண்டனத்துக்குரியது. அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாதது. அது ஒரு காலம் அப்படிப்பட்ட முயற்சி இந்த திராவிட இயக்க பூமியில் நடக்காது, நடக்க விடவும் மாட்டோம். அவர் ஏதோ வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு போகும்போது பை பை சொன்ன மாதிரி அவர் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போவார். அவருக்கு பை பை சொல்லி தான் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் திரும்ப அங்கே வர முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் அவர் வர முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று அவர்தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். மோடி பிரதமர் பதவிக்கு பொருத்தமாக அந்த தகுதியோடு அவர் பேசணும். அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் அவர் ஓங்கி குரல் கொடுத்து அங்கு ஆளுகிற கட்சிகள், பாஜக அல்லாத கட்சிகளை ஏளனமாக பேசுவதும், அவர்களை நாங்கள் அகற்றுவோம் என்று பேசுவதும் அவர் பிரதமர் பதவிக்கு அது அழகல்ல. அவருடைய தகுதியை அவரே குறைத்துக் கொள்கிறார்.